இன்றைக்கி வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டர், இட்ஸ் அ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட். நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் இருக்கும். நீங்கள் பார்த்தா 11.5 மில்லியன் நான் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது. அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடைச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்கள் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போது ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே 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 எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லோரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா, இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னால் தான் நல்லாயிருக்கும் குவார்ட்ரு, நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு ஃப்ரெண்டாவான்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம், அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு, மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜீவா எப்படிப்பட்ட ஆள்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அது விட்ரு, நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. நான் கூட காமெடி பண்ணாதரா, என்னடா சொல்கிறாரு, சத்தியமாக தான்டா கேட்குறேன் அப்படின்னா. சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனால் அங்கே விளக்கேற்றுறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்னையா 2 வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் உண்மையாக நினச்சேன், இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது, அவனை தவிர நான் வந்துட்டேன், விளக்கு வேறு யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது, என்ன ஏற்ற வச்சுட்டாங்க. எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸ்க்கும் ஃபோன் பண்ணாங்க, மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்னு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு, நான் இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான், வேறு என்ன சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன், இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. Thank you sir. We'll take a photo op. And Kenisha, he want to share few words. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணாம்னு சொல்லுவேன். இது பிகாஸ் there's a lot of musicians இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது. ஐ நோ த ட்ரில், இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ். அண்ட் எல்லாருக்கும் ரெவென்யூ க்ரியேட் பண்ணாமல் நோபடி வில் பி ஹாப்பி. ஐ நோ தட் ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார்கிட்ட ஒரு நல்லத்தனம் இருக்குது, அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ எம் ஆல்சோ கிரியேட்டிங் a very big indie record label. Very soon we are launching very big across the world. I've actually built a big massive studio, one of the biggest studios in Chennai, only for indie music. அவங்க எல்லாருக்கும் I'm going to give it for free and we are going to identify talent. டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட I will be happy to collaborate. அண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து, ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்காரன் மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும்.
நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. வேர்ஸ் அ லாட் ஆஃப் நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னால் ஒரு பயங்கரமான ஹசல் இது. அந்த ஹசல் வந்து ஐவ் பீன் ஸ்லாகிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 20 years now. அதை வந்து அந்த ஹசலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நிறைய. இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு, அவர் ஹி வாஸ் வித் மிர்ச்சி முன்னாடி, நவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது, தமிழ் படம்னு சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா. ஸோ அப்போ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ எமோஷ்னல், ஹாப்பி, என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. வென் சம்படி ஆக்சுவலி ஐடென்டிஃபைஸ் யூ அண்ட் ட்ரைஸ் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி நம்ம, பட் தேர் இஸ் ஜஸ்ட் இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா இஸ் மோர் தென் 400,000 சாங்ஸ் கம்மிங் இன் ஸ்பாட்டிஃபை per week. ஸோ அந்த ஒரு 1 million சாங்ஸில் வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்றைக்கி தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் டுடே. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ட்ரை டு கிரியேட் லேபிள். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பேரலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி வில் அப்ரோச் யூ ஆர் யூ கேன் அப்ரோச் அஸ். there will be a lot of back and forth. And ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து at the end of the day அவங்களோட மியூசிக் வந்து இட் ஷுட் பி ரீச்சிங் தி மாசஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ க்ரியேட் ஆகும். இதை சுற்றி ஐ திங்க் வி ஹாவ் டு பிளான் our next 5 or 10 years. அண்ட் ஐ திங்க் மை பிக்கஸ்ட் சாங் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங். ஸோ அது என்ஜாமி வந்து இட் கனெக்டட் டு பீப்புள். அது நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. ஐ திங்க் லைக் ஒரு 10,000-15,000 ரூபா தான் செலவே பண்ணோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வி ஷார்ட் அ வீடியோ அண்ட் வாட் எவர் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹாவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசை. அதனால தான் ஓடி வந்தேன். நான் மைக்கை பிடுங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுனதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ. அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது என்றைக்கா ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல் தட். பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து முதல் நாள் 1 million வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீலை வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும். ஸோ மியூசிக்கை நல்லா பயங்கரமாக க்ரியேட் பண்ணுங்கள். பீப்புள் லைக் ஜீவா, வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ் லைக் கார்ப்பரேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். நம்ம செம்ம டேலண்ட். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் மை சர்வே. பயங்கரமாக நம்ம ஒரு we can create a big genre for ourselves. And all the best Jeeva sir and the entire team. Thank you.